பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? இன்றைக்கு காலையில் உங்கள் சிந்தனைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 15 வசனத்தை தான் நான் வாசித்தேன். காலேப் தன்னுடைய மகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுக்கிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி ஜெபம் பண்ண வேண்டும். அவ்வாறு ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள 2 முக்கியமான ஆசீர்வாதங்கள் கிரியேட் செய்யும். இந்த வசனத்திலிருந்து ஒரு பாடத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று, மேற்புறத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அது உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. கீழ்ப்புறத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உலகத்துக்கு அடுத்த செழிப்பையும் பூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குறிக்கிறது. உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட ஆவியானவர் உங்களை இந்த 2 ஆசீர்வாதங்களால் நிரப்ப அவர் கிருபை பெற்றவர். நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பெற்ற அபிஷேகத்தில் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி காலையிலேயே ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே, என்னுடைய சகல விதமான நிகழ்ச்சி நிரலை உம்முடைய கைகளில் கொடுக்கிறேன், நீங்க நடத்துங்க என்று தனியாக போய் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்களை தேடி வரும். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 32 அதிகாரம் 15 வசனம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல் வெளியாக மாறிவிடுகிறது. நம்ம அபிஷேகத்தில் நிரம்ப 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 வனாந்தரமான உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த கிருபையினால் உங்களை நிரப்பும்படி இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசு ராஜா, ஆண்டவரே, அனுதினமும் நாங்கள் உம்மோடு நடப்பதை, உம்மோடு பழகுவதை எதிர்பார்க்கிற தெய்வமே, இப்பொழுதும் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் எனக்கு தாரும் என்று கேட்கிறார்கள். அப்பா ஆவியானவரே, வேதத்தில் உமக்கு நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நதி என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நதி, அந்த ஜீவ நதி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றி இந்த நாள் முழுவதும் வெற்றியின் நாளாக ஆசீர்வதித்து தாரும். சமாதானத்தின் தேவன் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.